எதிராளிகளுக்கெல்லாம் நீங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு ஆப்போசிட்ல யாரும் இல்ல. உங்களோட விளையாடுற அளவுக்கு கலைஞரோட அது முடிஞ்சிருச்சு. நீங்க கலைஞர் குரல் கொடுத்தீங்க, ஓகே. இன்னைக்கு நீங்க குரல் கொடுக்கிற அளவுக்கு ஆப்போசிட்ல பெரிய ஆள் இல்ல. அதனாலதான் கொளத்தூர்லயே முடிச்சிட்டோம். கொளத்தூர்லயே வரலாற்றை முடிச்சிட்டோம். எத்தனை ரீகவுண்ட் வேணா கேட்கலாம். 9,000 ஓட்டுல இருந்து 15,000 ஓட்டுல வேணா மாறுமே தவிர 9,000 ஓட்டுல இருந்து ஒரு ஓட்டு கம்மியாவாது. ஏன்னா அது மக்கள் கொடுத்த தீர்ப்பு, குடும்ப ஆட்சியை தூக்கிறதுக்கான தீர்ப்பு. அவங்க 7 மிஷின் இல்ல 70 மிஷினை எடுத்து பார்த்தாலும் 9,000 ஓட்டுல இருந்து 15,000 ஓட்டு மாறுமே தவிர ஒரு ஓட்டு கம்மியாவாது. யாரோ அவருக்கு தப்பா அட்வைஸ் பண்ணிருக்காங்க ரீகவுண்டிங்னு. அது ஜனநாயக கடமை, அவங்க நிகழ்த்திட்டு போட்டோம். அதனால உங்களுடைய தொண்டையை இனி பாராளுமன்ற தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலும் மட்டும்தான் நாங்க பார்க்கணும். சில பேத்துக்கெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். பழைய வரலாற்றை தூக்கி போடுங்கள். இப்பொழுது ஒரு புதிய வைகோ அவர்களை நாங்கள் பார்க்க போறோம். வைகோ 2.0. நாங்க உங்களுக்கு பலமா இருக்கிறோம், நீங்களும் எங்களுக்கு பலமா இருக்கீங்க. ஐஎம்எலுக்கு நாங்க பலமா இருக்கோம், ஐஎம்எல் எங்களுக்கு பலமா இருக்கு. எங்கள் ஆதிக்கம் இல்ல, நட்பும் அன்பும் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கு. அதிகாரத்துக்கான சண்டை இல்ல, எம்எல்ஏக்கோ அமைச்சருக்கு சண்டை இல்ல. தமிழ்நாட்டை காக்கக்கூடிய நட்பும் உறுதியுடன் நாம் ஒன்றுமையோட இருக்கிறோம். இவ்வளவுதான் நம்மளுடைய அரசியலுடைய கொள்கை.